திரு டிசைடர் அன்பழகன், திரு ராஜேந்திரன், திருமதி ஈஸ்வரி, கொஞ்சம் அன்மியூட் பண்ணி நீங்க யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. சார், வீடியோவில் வர்றவங்க கொஞ்சம் ஷர்ட் டிஷர்ட் ஏதாவது போட்டுக்கோங்க. அதர்வைஸ் ஜஸ்ட் அன்மியூட் பண்ணி நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க யார், எந்த ஊரு, எந்த குரூப்ல செய்தி பார்த்தீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சார் நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன் சார். ஓகேங்க, வெல்கம். நான் ஈரோடு நார்த் ப்ராஜெக்ட்ல எல்ஐசி ஏஜென்டா இருக்கேன் சார். ரைட், வெல்கம் மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, ஏதோ சவுண்ட் வருது. சரி சார். ராஜேந்திரன் அவினாஷ் பிரான்ச் கோயம்புத்தூர் டிவிஷன் எஸ்எஸ்எம்டில இருந்து லிங்க் வந்தது சார். நன்றிகள். வெல்கம் நன்றி சார். சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க. ஓகேங்க சார், நம்ம செஷன் ஆரம்பிச்சிடலாம். டைம் ஆயிடுச்சு. லைட் ஆகிட்டே இருக்கு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இருபால் மெய்யன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். இந்த நிகழ்ச்சி பற்றின அந்த செய்தியில நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு 5 விஷயங்கள், நம்ம வாழ்க்கையில ஒரு 5 விஷயங்களை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். இந்த 5 விஷயங்கள்ல நமக்கு வளர்ச்சி தேவை. ஸோ நம்ம வாழ்க்கையில வளர்ச்சியும் மலர்ச்சியும் வேணும் அப்படின்னா இந்த வாழ்க்கையின் இந்த 5 துறைகள் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ யாராவது ஒருத்தர் நீங்க அன்மியூட் பண்ணி அது என்னென்ன, அதுல உங்களுக்கு எது உங்களுக்கு மெயினா இப்ப தேவைப்படுது, 5மே தேவைப்படுதா, 5லையும் வளர்ச்சி வேணுமா, அல்லது ஏதாவது ஒண்ணுதான் அல்லது 2 போதுமா, நீங்க அன்மியூட் பண்ணி உங்களது ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் தென்காசி ஸ்ரீனிவாசன் சார், திரு குமரன் பிலீவர், வெல்கம். யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்களேன். நீங்க வாட்ஸ்அப்ல உங்க போனை கூட பார்த்துன்னு சொல்லலாம். ஏன் ஒரு ப்ரோக்ராம் இன்டராக்டிவ் ப்ரோக்ராமா வச்சா அதை ஏன் யாரும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வாழ்க்கையில உங்களுக்கு இம்மீடியட்டா என்ன தேவைப்படுது அடுத்த ஒரு மாசத்துல அல்லது 3 மாசத்துல? ஸ்கிரீனை பாருங்க, பார்த்துட்டாவது சொல்லுங்க யாராவது. வாட்ஸ்அப்ல இதுதான் ஒரு பெரிய தொல்லை, டக்குன்னு போயிடும். யாருமே பேசவே மாட்டீங்களா? ஒன்லி ரிசீவிங் மோட்ல தான் இருக்கீங்களா? எதுவுமே ஷேர் பண்ணவே மாட்டீங்களா? மக்களே, உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தராவது அன்மியூட் பண்ணி பேசுங்களேன். அன்மியூட் ஆக்சஸ் இருக்கு.
நீங்க ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு பேசலாம். பிரியா எல்ஐசி வெல்கம் மேம். வேற யார் புதுசா வந்திருக்காங்க? எல்லாம் பாக்கி எல்லாத்தையும் பேசியாச்சு. Okay. வாழ்க்கையின் மிக முக்கியமான 5 துறைகள் பத்தி அதுல மென்ஷன் பண்ணியிருந்தோம். உடல் நலம், மனநலம், உறவுகள் மேம்பட, செல்வச் செழுமை, அதாவது செல்வ வளம், பணம். அல்டிமேட்டா பணங்கிறது ரொம்ப முக்கியம். 5வதாக ஆன்மீகம் அப்படின்னு இந்த 5 துறைகள் பத்தி அதுல போட்டோ போட்டிருந்தோம். உங்க எல்லாருக்கும் இந்த 5மே வேணுங்களா, அல்லது ஏதாவது 1 2 இருந்தா போதும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து கொஞ்சம் சொல்லுங்களேன். மனநலம், ஆன்மீகம். உடல் நலம், ஆன்மீகம். ஸோ சாருக்கு அது ரெண்டும் இப்போ மெயின். மனநலம், ஆன்மீகம். ஓகே சார், இது ரெண்டும் இப்போ சரி பண்ணணும்னு அவருக்கு தேவைப்படுது. அதுல வளர்ச்சி வேணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. மற்றவர்கள்? ஐந்து ஏரியாஸும் லிஸ்ட் நீங்க உங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இப்போ நீங்க. உடல் நலம், மனநலம் என்கிற மனவளம், உறவுகள் மேம்பட, அதாவது நல்ல ரிலேஷன்ஷிப், எல்லாரோட்டையும் நல்ல ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் எனக்கும் என் மனசாட்சிக்கும் நடுவில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். அப்புறம் எனக்கும் என் பெற்றோருக்கும், எனக்கும் என் ஸ்பௌஸ், ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ உங்களுக்கு, அதே போல எனக்கும் என் குழந்தைகளுக்கும், அப்புறம் எனக்கும் என் உறவினர்கள், அப்புறம் எனக்கும் நான் வேலை செய்யும் இடத்தில் எனக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அப்புறம் இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு பொறுப்புல நம்ம இயங்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு அமைப்புல இயங்கிட்டு இருப்போம். அப்போ அந்த மாதிரி சமூகத்தோட நம்ம தொடர்பு இருக்கும்போது எனக்கும் அந்த சமூகத்துல இருக்கிற அந்த மக்களோடையும் உள்ள ரிலேஷன்ஷிப். அதே போல நமக்கும் நம்ம வாடிக்கையாளர்கள், நமக்கும் நம்மளுடைய வெண்டார்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ், இப்படி பல்வேறு நிலைகள்ல நம்ம மக்களோட தொடர்பு கொண்டே இருக்கிறோம். ஸோ அவங்களோட நமக்கு இருக்கிற அந்த உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் அது நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். 4வது செல்வச் செழுமை, செல்வ வளம். ஸோ தாயின் கருவறையிலிருந்து கல்லறை வரை நம் அனைவருக்கும் தேவையான அந்த ஜேர்னில தேவையானது சில்லறை. காசு, பணம், துட்டு, மணி. பணத்தை வைத்துதான் இங்க எல்லாமே நடக்கிறது, எல்லாமே இயங்குகிறது. பணம்ங்கிறது ஒரு வகையான எனர்ஜி. ரூபா நோட்டு, அந்த பணம், செல்வம், அந்த பணத்தை வைத்து நம்ம என்னென்னவோ வாங்க முடியும், எதுலெல்லாம் முதலீடு பண்ணலாம், நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். பணம்ங்கிறது வாழ்க்கையின் மிக முக்கியமான அடிப்படை தேவை. அதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம், எல்லாருமே உழைத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அந்த பணம், அந்த செல்வம், அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அந்த பணம்ங்கிறது ஒரு எனர்ஜி. நம்ம எப்படி ஒரு எனர்ஜி பாடியா நாம இருக்கிறோமோ, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி பாடியா அது இருக்கோ, அதே போலதான் இந்த பணமும் ஒரு வகையான எனர்ஜி. கடைசியா 5வதாக ஆன்மீகம் என்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த 5ல் வளர்ச்சி, இந்த 5ல் ஒரு பரிபூரணம். இந்த 5ல் வளர்ச்சி ஏற்பட்டால் அதுதான் ஒரு பரிபூர்ண வளர்ச்சி. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது இந்த 5ல் வளர்ச்சி. இதுதான் ரொம்ப முக்கியம் எல்லா மனிதர்களுக்கும். டிசைடர் அன்பழகன் ஸ்டாக்கிங்கா சார்? ஏதாவது சொல்ல வர்றீங்களா சார்? நானு மனபலம், உடல் நலம், ஆன்மீகம். சூப்பர் சார். அன்பழகன் சாருக்கு உடல் நலம், மனவளம் அண்ட் ஆன்மீகம், இந்த 3 துறையிலையும் அவருக்கு வளர்ச்சி வேணும்னு எதிர்பார்க்கிறாரு. பாக்கி 2ல இப்ப வர்றது ஓகே, பட் ஆனா இந்த 3ல கண்டிப்பா வளர்ச்சி வேணும். உடல்ல சரி பண்ணணும், அதே போல மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட அமைதியான மனம், எல்லாருக்கும் அதுதான் மெயினா தேவை. எவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவு சுச்சுவேஷன் வந்தாலும், எவ்வளவு சூழ்நிலைகள், எவ்வளவு வெளிப்புற தாக்குதல்கள் எவ்வளவு நடந்தாலும் மனசு அமைதியா இருக்கணும், கோவப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, மனம் சாந்தமா அமைதியா இருக்கணும். இப்படிதான் எல்லாருமே விரும்புறாங்க. ஸோ அதே தான் சாரும் சொல்றாங்க. ப்ளஸ் ஆன்மீகத்தில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார். ஸோ அதுக்குள்ள ஒரு சிலர் கிளம்பிட்டாங்க. ஸோ போர் அடிக்க போல இருக்கு அவங்களுக்கு. ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்ம எல்லாருமே பஞ்சபூதங்களால் ஆன ஒரு உயிர். கருத்தொடரா இந்த பூமி முதல்ல தோன்றும் போது பாத்தீங்க அப்படின்னா முதல்ல சும்மா இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு மெய்ப்பொருள் ஒன்று இருந்தது. அந்த மெய்ப்பொருள் சும்மா இருந்தது. அந்த சும்மா இருந்த அந்த மெய்ப்பொருளுக்கு பல்வேறு பெயர்கள் வைக்கப்பட்டது. அதுல குறிப்பிட்ட ஒரு மதத்துல சொன்ன பெயர் சிவம். அந்த சும்மா இருந்த சிவம், ஸ்டாட்டிக் ஸ்டேட்ல சும்மா இருந்த சிவம் எழுச்சி பெற்றது, மலர்ச்சி பெற்றது. அதில் ஒரு இயக்கம் தோன்றியது.
ஸோ ஸ்டாட்டிக் ஸ்டேட்லேருந்து அது ஒரு டைனமிக் ஸ்டேட்டுக்கு மாறுச்சு. அதை சக்தி அப்படின்னு சொன்னாங்க. சிவம் சக்தி. இதை பற்றி ஒரு பாடல்லாம் வேதாத்ரி மகரிஷி எழுதியிருக்காங்க. அந்த பாடல்லாம் நம்ம இன்னும் வரக்கூடிய அடுத்த இந்த 2 நாள் நிகழ்வுல இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை பார்ப்போம். ஆன்மீகத்தை பற்றி பேசும்போது இந்த இதெல்லாம் சிவம் சக்தி இருப்பு நிலை இயக்க நிலை இதை பற்றி இன்னும் நிறைய பார்ப்போம். ஸோ ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ சும்மா இருந்தது சிவம். அதில் ஒரு தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், ஒரு செல்ஃப் குவிவரிங் கைனமேட்டிக் ஃபோர்ஸ். ஃபிசிக்ஸ் படி சொல்லணும்னு நினைச்சா இந்த மாதிரி சொல்லலாம். டெக்னிக்கல் டேர்ம் இது. செல்ஃப் குவிவரிங் கைனமேட்டிக் ஃபோர்ஸ் ஒன்று உள்ளுக்குள்ள இருந்தது. ஒரு தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் ஒன்று இருந்தது. அந்த ஆற்றல்னால, அந்த அழுத்தத்தினால அந்த சும்மா இருந்த சிவத்திலிருந்து சக்தி தோன்றியது, ஒரு இயக்கம் தோன்றியது. சிவம் சிவம் மலர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சிவத்திலிருந்து சக்தி பிறந்தது. ஸ்டாட்டிக் டு டைனமிக். அங்க அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடிகளாய் அனைத்தும் ஆகி. ஸோ ஒரு சின்ன அணுலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோடான கோடி அந்த அண்டம் வரைக்கும் எல்லாமே இங்கிருந்து தான் தோன்றியது. அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடிகளாய் அனைத்தும் ஆகி வழுத்தும் ஓர் நிலை வரும் வரை நீ நான் என்றோம். அதுக்கப்புறம் பதம் அடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு எழுதியிருப்பாரு. அதாவது அந்த சிவம் எழுச்சி பெற்று சக்தியாகி அணுவுல இருந்து பல விதமான அண்டங்கள் உருவாகி அந்த பேரியக்க மண்டலம் அந்த அண்டலம் எல்லா விதமான அண்டங்கள் எல்லாமே உருவாகி பால்வெளி வீதின்னு ஒன்று உருவாகி நம்ம இப்ப பேர் வச்சிருக்கிறோம். அது முன்னாடி பேர் இல்லாம தான் இருந்தது. நம்ம ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வச்சுக்கிட்ட பேரு பால்வெளி வீதி, மில்கி வே கேலக்சி. அந்த மில்கி வே கேலக்சியில சூரிய குடும்பம்னு ஒன்று தோன்றியது. அந்த சூரிய குடும்பத்துல பல கோள்கள். அதுல ஒரு கோள் தான் நாம இருக்கக்கூடிய இந்த பூமிங்கிற இந்த கிரகம். இந்த பூமி கோள்ல நாம நமக்கு துணைக்கோள் பார்த்தீங்கன்னா சந்திரன் ஒன்று இருக்கு. சூரியன், சந்திரன், சூரியன்ல இருந்து தான் எல்லாத்துக்கும் சக்தி வருது. ஸோ இந்த பூமிங்கிறது சூரியனை மையமாக வைத்து சுத்தி வருகிறது. ஒரு நாளைக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொண்டு பிளஸ் 365 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனையும் சுத்தி வருது. ஸோ தன்னை தானே சுத்திக்குது. அட் த சேம் டைம் சூரியனையும் ஒரு ரவுண்ட் சுத்தி வந்துடுது. ஸோ தன்னை தானே சுற்றி கொள்வதற்கு ஒரு நாள் 24 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ எக்ஸாக்ட் கால்குலேஷன் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அண்ட் அப்படி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு பிளஸ் அட் த சேம் டைம் 365 நாட்கள்ல ஒரு முறை சூரியனையும் சுத்தி வந்துடுது. ஸோ இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடக்குது. இதே போல ஒவ்வொரு கோள்களும் புதன், சூரியன், புதன், சந்திரன், சுக்கிரன், சந்திரன் விட்டுருங்க, புதன், சுக்கிரன், அப்புறம் வேற என்னங்க இருக்கு, செவ்வாய், அப்புறம் குரு என்கிற இன்னைக்கு வியாழன், குரு பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க, குருங்கிற அந்த இது, அப்புறம் சனி, அதுக்கப்புறம் ராகு, கேதுங்கிற கருநீல காந்த அலை பாதைகள். ஸோ ஒரு பக்கம் ராகும்பாங்க, இன்னொரு பக்கம் கேதும்பாங்க. அது கருநீல காந்த அலை பாதைகள். அது நம்ம பிளாக் ஹோல், வேர்ம் ஹோல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இந்த அண்டங்கள் தோன்றியது, இந்த கோள்கள் தோன்றியது. இந்த 9 கோள்கள், பூமி, சந்திரன், சூரியன், இந்த மற்ற கோள்கள் எல்லாத்தையும் சேர்த்தா மொத்தம் 9. அப்புறம் இந்த பூமியில பிளஸ் இந்த பிரபஞ்சத்துல இந்த 5 பூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இந்த 5 பூதங்கள் தோன்றியது. ஸோ வெளியில எப்படி இந்த 5 பூதங்கள் வெளியில எப்படி இருக்கோ, இந்த 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்களோ, அதே போல இந்த 5 எலிமெண்ட்ஸ் நம்ம உடம்புலயும் இருக்கு. நம்ம உடம்பும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்கிற இந்த 5 பௌதீக தத்துவங்களை உள்ளடக்கியது தான் இந்த மனித உடல். இந்த 5 பௌதீக தத்துவங்களும் இந்த பிரபஞ்சம், இந்த பூமியிலையும் இருக்கு. ஸோ அண்டத்துல என்ன இருக்கோ அதுதான் இந்த பிண்டத்திலும் இருக்கு. நம்ம ஒவ்வொரு உடம்புல என்ன இருக்கோ அதே தான் அங்க வெளியில அண்டத்திலையும் இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்லாம் சொல்லுவாங்க. வெளியில இருக்கிறது தான் இங்கேயும் இருக்கு. எனக்குள்ள இருக்கிறது தான் எல்லா உயிர்களிடத்திலும், எல்லா மனித உயிர்களிடத்திலும் அதே தான் இருக்கு. பிளஸ் எல்லா ஐயறிவு, நான்கறிவு, ஓரறிவு தாவரம், ஈரறிவு புழுவினம், மூன்றறிவு பூச்சியினம், நான்கறிவு, ஐயறிவு விலங்கினம், அப்புறம் 6வது அறிவு கொண்ட இந்த மனிதன் வரைக்கும் எல்லா உயிர்களிடத்திலும் அதே விஷயம்தான் இருக்கு. ஸோ அங்கிருந்து தான் எல்லாமே ஒரே மூலத்திலிருந்து தான் தோன்றியது. எல்லாமே ஆதி மூலம், ஒரே மூலத்திலிருந்து தான் தோன்றியது. ஸோ எல்லாம் அங்கிருந்து தோன்றி மலர்ச்சி பெற்று எழுச்சி பெற்று இந்த உயிர்கள், இந்த கோள்களுக்கு அப்புறம் இந்த உயிர்கள், அந்த உயிரும் எப்படி உருவாச்சு? நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உளவை 2, ஒன்று விண் அப்படின்னு ஒரு ஆர்டர் சொல்றாங்க. ஔவையார் பாடல்ல எது முதல்ல தோன்றியது? விண் அப்படிங்கிற விண் துகள் முதல்ல தோன்றியது. அப்புறம் ஒவ்வொன்றா செகண்ட் எது, தேர்ட் எது, ஃபோர்த் எது, ஃபிஃப்த் எது அப்படின்னு ஒன்று ஒன்றா கிளீனா அவங்க ஒரு ஆர்டரா கிளீனா சொல்றாங்க.
பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம், 5 பூதங்கள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. ஒன்னொன்னும் தரம் மாறிக்கிட்டே இருக்கும். மாறி 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 ஒவ்வொன்றா தோன்றுகிறது. தரம் மாறி தோன்றும் பிறப்பு. நிலம் 5வதாக தோன்றியது. நிலம் 5, அவங்க எழுதின பாடல் வந்து நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உளவை 2, 1 விண் அப்படின்னு அந்த காலத்து தமிழை பேஸ் பண்ணி அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ விண்துகள், காற்று, நெருப்பு, நீர், நிலம். ஸோ 5 பூதங்கள், 5 எலமெண்ட்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஸோ உலகத்தில், பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் 5 எலமெண்ட்ஸ் உருவாயிடுச்சு. அதே 5 தான் உயிர்களிடத்திலும் இருக்கு, எல்லா உயிர்களிடத்திலும் இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல ஓரறிவு தாவரம், ஈரறிவு புழுவினம், 3 அறிவு பூச்சி இனம் அப்படியே ஒரு இதா பரிணாம வளர்ச்சி பெற்று, சார்லஸ் டார்வின் சொல்வார் இல்லைங்களா, தியரி ஆஃப் எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி. அந்த பரிணாம வளர்ச்சியின்படி உயிர்கள் ஒவ்வொன்றா அப்படி தோன்றியது. ஒரு செல் ஆர்கானிசம்லேருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து தாவரங்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எல்லாம் வளர்ச்சி பெற்று ஒவ்வொன்றா பரிணாம வளர்ச்சி பெற்று கடைசியில் என்னாச்சு, அறிவு கொண்ட விலங்கினங்கள் சந்தர்ப்பவசமாக 2 அறிவுக்குட்பட்ட விலங்கினங்கள் ஒன்று சேர்ந்த போது மனிதன் தோன்றுவதற்கான முதல் வித்து அன்னைக்கு தோன்றியது. ஸோ முதல் மனிதன், ஆதி மனிதன் முதல்ல எப்படி இருந்தான், எல்லா ஐயறிவு விலங்கினங்கள் போல அந்த 4 கால்களோட அந்த ஐயறிவு விலங்கினங்கள் இருக்கு இல்லைங்களா, அதே போல 4 காலோட தான் எல்லாம் அந்த இதுவும் இருந்தது. அந்த முதல்ல தோன்றிய அந்த மனித வித்துங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர பரிணாம வளர்ச்சி ஏற்பட ஏற்பட என்ன ஆச்சு, அந்த முதுகு தண்டு அப்படிங்கிறது நிமிர ஆரம்பிச்சது. அந்த முதுகு தண்டு கொஞ்சம் கொஞ்சமா நிமிர ஆரம்பிச்சதுனால என்ன ஆச்சு, 4 கால்கள்ல இயங்கிட்டு இருந்த அந்த ஐயறிவு விலங்கினங்கள் அதிலிருந்து எழுச்சி பெற்று மலர்ச்சி பெற்று பரிணாம வளர்ச்சி பெற்று முதல் மனித வித்து தோன்றி அது பரிணாம வளர்ச்சி அடையும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த முதுகு தண்டு நிமிர்ந்து என்ன ஆயிடுச்சு, இப்ப நாம அந்த 4 கால்கள்ங்கிறது 2 கைகளாகவும் 2 கால்களாகவும் பரிணாம வளர்ச்சி பெற்று மனிதனாக தோன்றினோம். இதுதான் மனுஷன் பிறந்து வளர்ந்த கதை. இதை வந்து இந்த உயிர்கள் தோன்றியது, இந்த உயிர்கள் தோன்றிய விதத்தை ஆன்மீக ரீதியாக மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். அதை கதைகள் வடிவமா, காவியங்கள் வடிவமா, காப்பியங்கள் வடிவமா மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த காலத்துல மக்கள் என்ன பண்ணாங்க, சில கதைகளை, சில காப்பியங்களை படைத்தார்கள். அது எங்கிருந்து ஆரம்பிச்சது, உயிர்கள் எப்படி தோன்றியது, முதல்ல எது வந்தது, செகண்ட் எது வந்ததுங்கிறத ஓரளவுக்கு கதைக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தசாவதாரம் அப்படின்னு ஒரு கன்செப்டை உருவாக்குனாங்க. ஸோ அது முதல்ல எங்க தோன்றியது, தசாவதாரம்ங்கிறது ராமர்கிட்டேருந்தோ, பலராமர்கிட்டேருந்தோ, கிருஷ்ணர்கிட்டேருந்தோ தோன்றியதா, அல்லது நீரில் வாழக்கூடிய ஒரு இதுலேருந்து தோன்றியதா? எங்க இருந்து வேணாலும் கதையை ஆரம்பிச்சிருக்கலாம்ல. ஏன் நம்ம வந்து ராமர்கிட்டயோ, கிருஷ்ணர்கிட்டயோ, பலராமர்கிட்டயோ, இல்லை பரசுராமர்கிட்டயோ, இல்லை வாமன அவதாரம்னு சொல்லுவாங்க, வாமனர், அவர்கிட்டேருந்தோ ஏன் அதெல்லாம் ஆரம்பிக்கல? இல்லை நரசிம்மன், ஏன் நரசிம்மன்கிட்டேருந்து ஆரம்பிக்கல? ஏன் நம்ம வந்து நீரிலிருந்து ஆரம்பிக்கிறோம்னா, முதல் உயிரினங்கள் தோன்றி ஃபர்ஸ்ட் செல் ஆர்கானிசம், 1 செல் ஆர்கானிசம்லேருந்து உயிர்கள் தோன்றும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, முதல்ல நீரில் வாழக்கூடிய அந்த வகையான உயிரினங்கள் தோன்றியது. ஸோ அதற்கு உதாரணமா மத்ஸ்ய அப்படின்னு ஒரு அவதாரத்தை காட்டினாங்க. அடுத்தது நீரிலும் நிலத்திலும், லேண்டு வாட்டர் ரெண்டுதுலயும் வாழ முடியும். ஸோ முதல்ல வாட்டர்ல தான், நீர்ல தான் தோன்றியது முதல் உயிர். அதுக்கப்புறமா அது நீருக்கு வந்தது, நீர்லேருந்து நிலத்துக்கு வந்தது. ஸோ நிலம், நீர் ரெண்டுலையும் வாழக்கூடிய ஒரு இதுவா இது வந்தது. கூர்ம என்று சொல்லக்கூடிய அந்த ஆமை, டார்டாய்ஸ், டர்ட்டில் அப்படின்னு நம்ம 2 விஷயமா இன்னைக்கு சொல்றோம் இங்கிலீஷ்ல. ஸோ அந்த கூர்ம அவதாரம் அங்க வந்தது. அப்புறம் மத்ஸ்ய, கூர்ம அங்க ஆரம்பிச்சு அடுத்தது வராக, நரசிம்ம. ஸோ ரெண்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐயறிவு விலங்கினங்கள். அதுவும் அந்த நரசிம்ம அவதாரங்கிறது ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ், மிருகத்திலிருந்து மனிதன் தோன்றுவதற்கு வரக்கூடிய ஒரு டிரான்சிஷன். அந்த டிரான்சிஷனை அந்த நரசிம்ம அவதாரத்தில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த நரசிம்ம அவதாரத்திலேருந்து அடுத்தது வரும்போது வாமன அவதாரம், குள்ள உருவமாக, ஒரு சின்ன உருவமாக வந்து, அது மகாபலி கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். வருஷா வருஷம் அவங்க ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க கேரளாவில். ஸோ அது என்ன கதை அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த ஆன்மீக கதைகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கேருந்து திரும்ப அடுத்தது அந்த பரசுராமர், நடுவில் பரசுராமர் வராரு. ஸோ பரசுராமர் வராங்க, பரசுராம அவதாரம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வரிசையா 3 மிக முக்கியமான மனிதர்கள். ஒரு ஆங்கிரி யங் மேன் பரசுராமர், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராமர், பலராமர், கிருஷ்ணர், 3 பேர் வரிசையா தோன்றாங்க. 3 பேரையும் 3 அவதாரமா எடுத்துக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல்
அந்த கான்செப்ட் படி வாழ்க்கை வாழ்றாரு. வாழ்க்கையில எல்லாமே அவருக்கு துன்பம் தான். அவர் பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து வரிசையா அவருக்கு வந்து துன்பங்கள் தான். அவருக்கு எவ்வளவோ நல்ல குருக்கள்லாம் கிடைச்சாங்க. நிறைய வாழ்க்கையில எல்லா செல்வங்கள் இருந்தது, எல்லாம் இருந்தது. பட் இருந்தாலும் வாழ்க்கை பூரா அவருக்கு சேலஞ்சஸ் தான். அது நம்ம ப்ராப்ளம்னு கூட சொல்லக்கூடாது. அதை வந்து சேலஞ்ச் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வாழ்க்கை முழுக்க அவருக்கு சேலஞ்சஸ் தான். அடுத்தடுத்த ஸ்டேஜில் அவருக்கு வெற்றி வரும். வெற்றி வர வர ஒரு ஒரு பிரச்சனை உருவாகிட்டே இருக்கும். ஒரு ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிக்கிட்டே ட்ரை பண்ணிக்கிட்டே வருவார். அவர் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மக்கள் அவரை வந்து சந்திப்பாங்க. நிறைய பேரோட அவர் நட்பு ஏற்படும். அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிகிட்டே வருவார். ஸோ லைஃப்பில் மிக முக்கியமான ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ அவருடைய மனைவியே தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு சில பேர்கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்டு அவங்களோட ஹெல்ப்போட சேர்ந்து இவர் போயிட்டு ஸ்ரீலங்காவுக்கு போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வராங்க. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது ஒரு ராமாயண கதை உங்களுக்கு தெரியும். ஸோ அவருடைய கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல். ஒரே ஒரு இல்லால், ஒரே ஒரு பெண் தான். வேற வாழ்க்கையில் வேற யாரையுமே நினச்சி பார்க்க மாட்டாரு. ஆஹ் நம்ம ஒரே ஒரு மனைவி மட்டும்தான். வேற எந்த பெண்ணையும் மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்றாரோ அந்த சொல்ல காப்பாத்துவாரு அப்படிங்கிற மாதிரி அவர் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அடுத்தது இன்னொருத்தர் பலராமர். அந்த பலராமர் எப்பவுமே தன் தோல்ல என்ன வச்சிருப்பாரு? நீங்க பலராமர் பத்தின புகைப்படங்கள் அல்லது நீங்க சம்பந்தமான சிலைகள் அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது அவர் எப்படி பார்த்துருக்கீங்க? அவர் எப்பவுமே ஏர்கலப்பைன்னு ஒன்று வச்சிருப்பாரு. இப்போ ஏர்கலப்பைங்கிறது எதுக்காக? மனிதன் முதல்ல மிருகங்களை தான் சாப்பிட்டு வளர்ந்தான். அப்புறமா தான் விவசாயம்னா என்னங்கிறத கத்துக்கிட்டான். அந்த விவசாயத்தின் பலன் என்ன? நம்ம வந்து நிலத்தை உழுது நிலத்துல அந்த விதை நெல்லை விதைச்சா அதை கொஞ்சம் கொஞ்சமா பாதுகாத்து சூரிய ஒளி பட்டு நீர் கிடைச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாற்று வளர்ந்து அதுக்கப்புறம் அந்த நாற்றை நம்ம வந்து இடம் மாற்றி வச்சு அதை வளர விட்டா அது கடைசியில அது எத்தனை மூட்டை மூட்டையா நெல் நமக்கு தரும். ஸோ அந்த விவசாயம்னா என்ன அப்படிங்கிறத மனிதனுக்கு உணர்த்துவதற்கும் கொஞ்சம் கொஞ்சமா விலங்கு சாப்பிட்றதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அக்ரிகல்ச்சர் நோக்கி வந்தோம். விவசாயத்தின் மூலமாக பல விஷயங்களை இயற்கையை பார்த்து பார்த்து நம்மளே உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு இதெல்லாம் எப்படி பண்றது, எப்படி உருவாக்குறது, ஒவ்வொரு இதையும் எப்படி நம்ம செடியை உருவாக்கி செடியை வளர்த்து அந்த செடி மூலமா எப்படி நம்ம வந்து அந்த செடி மூலமா நம்ம எப்படி அதுலேருந்து பூ பூக்க வச்சு காய் காய்ச்சி அது கனியாக மாறி அதை எப்படி மனுஷன் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது நிறைய விஷயம் விவசாயத்தை பற்றி மனிதன் கற்றுக்க ஆரம்பித்தான். இயற்கையிலேருந்து எல்லாத்தையுமே இயற்கையிலேருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த பூமியில எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இந்த பூமியில இயற்கையில படைக்கப்பட்டிருக்கு. இருக்கிற படைக்கப்பட்டிருக்கிற இந்த விஷயங்களை நாம பகிர்ந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஷேர் பண்ணி இந்த 5 ரிசோர்சஸ் இருக்கிற அந்த ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா நிம்மதியா மனுஷனால வாழ முடியும். உலக மக்கள் அத்தனை பேரும் நம்ம நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, உலக அமைதி, இது மூணுமே பாசிபிள். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மனசுல அமைதி வேணும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அமைதி எப்ப தோன்றும்? நல்ல உடல் நலம், உள்ள நல்ல உயிராற்றல் வளம், பொருள் வளம், அதாவது பணம் தேவை, நல்ல நட்புகள், நல்ல குணங்கள் ரெண்டுமே இருக்கணும். நட்பு நலம், குணநலம் தேவை. இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் இருந்து நிம்மதியா வாழ்க்கையை வாழ்ந்து நான் யார் என்கிற தத்துவத்தை உணர்ந்து இந்த இறைவன் எப்படி தோன்றியது, பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, இந்த பிரபஞ்சத்துல உயிர்கள் எப்படி தோன்றியது, எல்லா உயிர்களுக்கும் ஒரே மூலம்தான், ஒரே இடத்துல இருந்தா எல்லாமே தோன்றியது. எல்லா உயிர்களும் அன்பும் கருணையுமாக எல்லா உயிர்களோடும் எல்லா மனிதர்களோடும் அன்பும் கருணையுமாக பைபிள்ல சொல்லக்கூடிய வசனத்தை போல லவ் தை நைபர், எல்லா மனிதர்களிடத்திலும் அன்பாக இருப்போம், அன்பே சிவம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி அன்போட எல்லா உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையோட இருந்து மற்றவர்களுக்கு எந்த துன்பம் கொடுக்காம நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து முடிஞ்சதுன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஸோ இரண்டொழுக்க பண்பாடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படின்னு ஒரு ரெண்டொழுக்க பண்பாடை வேதாத்ரி சொல்லியிருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ ஒவ்வொரு மனிதனும் ட்ரை பண்ணணும். தன்னுடைய அறிவு, ஆற்றல் இவை அனைத்தையும் ஆக்கப்பூர்வமான வழியில் செலுத்தி அற வழியில் நின்று பொருள் ஈட்டி, பொருள்னா பணம் சம்பாதிச்சு பொருள் ஈட்டி அந்த பணத்தை கொண்டு தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தன்னை சுற்றியுள்ளோருக்கும் இந்த சமூகமும்
நன்மை கிடைக்கக்கூடிய வகையில ஒரு அற்புதமான வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனும் வாழ முடியும். வாழ்வதற்கு தேவையான இயற்கை வளங்கள் இங்க இருக்கு. அறிவுச் செல்வம் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவை யூஸ் பண்ணி தான் ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ நம்ம கொடுத்து யார் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ கொடுத்து நம்ம வந்து அதன் மூலமா பணம் சம்பாதிக்கிறோம். அந்த பணத்தை கொண்டு நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம்மை சுற்றியுள்ளவருக்கும் அண்ட் இந்த சமூகத்திற்கும் நம்மால் முடிந்த ஒரு சிறு உதவி ஒரு 1% அட்லீஸ்ட் இல்லை நம்மளால எவ்வளவு முடியுமோ எவ்வளவு கொடுக்க முடியுமோ கஷ்டப்படுறவங்களுக்கு ஏழை மக்களுக்கு நம்மளால என்ன கொடுக்க முடியுமோ ஒரு சின்ன தொகை கொடுத்து அவங்களுக்கு இல்லைன்னா ஒரு வேளை உணவு வாங்கி கொடுத்து அது மாதிரி ஏதோ ஒரு வகையில இந்த சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியும் செஞ்சு ஒரு மனிதனால நல்ல ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். ஆனா அப்படி வாழ முடியுதா? இன்னைக்கு மனுஷனால நிம்மதியா குடும்பத்துல மன நிம்மதியோட தனி மனித அமைதி குடும்ப அமைதியோட இந்த தனி மனித அமைதியும் குடும்ப அமைதியும் விரிந்து 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 ஒரு ஊர் அமைதி, ஒரு ஒரு தெரு அமைதி, ஒரு நகர அமைதி, ஒரு ஊர் அமைதி, அந்த ஊர் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த மாநில அமைதி, அப்புறம் இரு மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை இல்லாம ஒரு நாடு முழுக்க எல்லா மக்களும் அமைதியா இருக்கிறது. ஸோ ஒரு நாட்டில் அமைதி, அப்புறம் ஒரு நாடும் பக்கத்து நாடுக்கு நடுவில் சண்டை இல்லாம எல்லா நாடுகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு உலக அமைதி அப்படியே விரியணும். ஸோ தனி மனித அமைதியில் ஆரம்பிச்சு குடும்ப அமைதிக்கு போய் இதே போல எல்லா குடும்பங்களிலும் அமைதி ஏற்பட்டு அது பறந்து பறந்து விரிந்து 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 கடைசியில உலகம் முழுக்க அமைதி வரணும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். எல்லா மனிதர்களும் உயிர்களும் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழறதுக்கு தேவையானது எல்லாம் இயற்கையால படைக்கப்பட்டிருக்கு. ஆனா தன்முனைப்பு காரணமா செல்ஃபிஷ்னஸ் காரணமா நம்ம தான் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு தன்முனைப்பு காரணமா மக்களுக்கும் கெட்ட பழக்க வழக்கங்கள் வந்துருச்சு. நாடுகளுக்கும் நடுவுலையும் அந்த தன்முனைப்பு காரணமா நாட்டின் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற தன்முனைப்பு காரணமாகவும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவுலையும் பிரச்சனைகள் உருவாகி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய ஒரு அமைதியற்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நடுவில் நம்ம பார்க்குறோம். முதல் வேர்ல்டு வார் பார்த்தோம், செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயோ வார்ஃபேர்லாம் வந்துருச்சு. ஒரு நாட்டை அழிக்கணும்னா அந்த நாட்டோடைய பொருளாதாரத்தை அழிங்க அப்படிம்பாங்க. அந்த நாட்டுடைய மொழி வளமை அந்த மொழியை அழிங்கம்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த நாட்டு மக்களுக்கு பயோ வார்ஃபேர் அதாவது ஒரு பயாலஜிக்கல் வைரஸ் ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி அதன் மூலமா அந்த நாட்டை அழிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான வழிகளில் நாட்டை அழிக்கக்கூடிய வகைகளில் நாடுகள் இன்னைக்கு செயல்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த வார்கள் இதுக்கு முன்னாடி நடந்த போர்கள் பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ நடந்தாலும் இந்த பாரத நாடு இந்த தாய் திருநாடு நம்முடைய இந்த தாய் திருநாட்டில் எப்பேற்பட்ட மகான்கள்லாம் தோன்றியிருக்காங்க. அவங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. நம்முடைய தமிழ் பண்பாடு பாரம்பரியம் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். கீழடியில் நிறைய விஷயங்கள் அகழ்வாராய்ச்சி செஞ்சு நிறைய விஷயங்களை வெளியில் எடுத்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது எந்த அளவுக்கு அறிவில் மேன்மையும் நிறைய அந்த காலத்திலே இரும்பெல்லாம் வச்சு ஆயுதங்கள் செஞ்சு யூஸ் பண்ணி அதை வச்சு அது அக்ரிகல்ச்சருக்காகவோ அல்லது பாதுகாப்புக்காகவோ அல்லது பல்வேறு விதமான வழிகளில் அந்த இரும்பை கொண்டு உலோகத்தை கொண்டு விஷயங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செய்யும் வல்லமையும் ஆற்றலையும் கூட நமக்கு அந்த காலத்திலே இருந்திருக்கு. அப்புறம் நம்முடைய இலக்கியங்கள் இதுலலாம் நிறைய நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய முன்னோர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாலே நல்ல வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோமா? நமக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு? ஸோ என்னென்ன சேலஞ்சஸ்லாம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் யாராவது அன்மியூட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டேன் நான். இந்த இன்ட்ரோ தான் இந்த 5 விஷயங்களுக்கும் அடிப்படை. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மனிதன் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஏன் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது, ஏன் மனுஷனால் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியல? இவ்வளோ இயற்கை வளங்கள் செல்வ வளங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தாலும் ஏன் வாழ முடியல? ஏன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக குடும்பத்தோட நிம்மதியாக ஏன் வாழ முடியல? நீங்கள் இப்போ ஷேர் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். நீங்க ரீசன் சொன்னீங்கன்னா தான் அதுக்கப்புறம் ஃபர்தரா நான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். நீங்க அன்மியூட் பண்ணி சொன்னாதான் நடக்கும். நான் வேணா ரெக்கார்டிங் வேணா பாஸ் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் வேணா பாஸ் பண்ணிடுறேன்.
நம்ம சொல்ற கருத்தை மற்றவங்களாம் கேட்பாங்க அப்படின்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா, சில பேர் அதுக்காகலாம் சொல்றாங்க. ஒரு நாள் ஃபீட்பேக் ஒருத்தங்க சொன்னாங்க. சார் நீங்க பாட்டு ரெக்கார்ட் பண்றீங்க, ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் யூடியூப்லயும் போட்டுறீங்க. அதனால நான் பேசாம சைலண்டா இருக்கிறேன் அப்படின்லாம் ஒருத்தர் சொன்னாரு. நீங்க யாராவது ஃபீட்பேக் சொன்னாதான் அடுத்தது நான் கண்டினியூ பண்ணுவேங்க. தேவி சரவணன், டிசைடர் அன்பழகன், ஆரோக்கியமேரி, ஈஸ்வரி, கலைச்செல்வன், ராஜேந்திரன். ஏதாவது கருத்துக்கள் நீங்க சொல்லணும்னு நினைச்சா நீங்க ஷேர் பண்ணலாம். அன்மியூட் ஆக்சஸ் கொடுத்துட்டேன். வாழ்க வளமுடன். வணக்கம். இன்னைக்கு சிறப்பா இருந்ததுங்க கிளாஸ். ரொம்ப சந்தோஷம், மன நிறைவா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி அமைதியா உட்காந்து அமைதியா கேட்டு மன நிறைவாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஆயுள் நிறை செல்வம். வாழ்க வளமுடன். நன்றி சார். வாழ்க வளமுடன். வேறு யாராவது ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா? சரி, ஓகே. யாரும் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் நாளை நிகழ்ச்சி பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபோன் வந்துருச்சு வீட்ல இருந்து. நாளை சந்திப்போம் மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.